மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்சுவலாக உங்கள் பிளான் என்ன? உங்களோட பிளானும் என்னோட பிளானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நேற்று ஒரு ட்வீட் வர்றதுக்கப்புறம் என்னோட பிளான் மாறிடுச்சு. உங்களோட பிளான் மேபி அதுவாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட பிளான் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம பிளான் என்னவாக இருக்குன்னா, ட்ரெய்லர் பார்த்தோம், ஏதோ கேசரினாங்க, தலைவன் பிரியாணி கிண்டிருக்கான் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதுக்கப்புறம் நீங்கள் ஆடியோ லான்ச் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டிக்கெட் புக்கிங்ஸ் வரும்போது நம்ம டிக்கெட் புக் பண்ண போகிறோம். 9ஆம் தேதி ஜனநாயகன் எத்தனை முறை பார்க்க போகிறோம் தெரியல. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் பார்க்க போகிறோம். பொங்கலை செலிப்ரேட் பண்ண போகிறோம். இதான உங்கள் பிளான்? இதே தான் என்னோட பிளானாக இருந்துச்சு. ஆனால் நேற்று தினம் பார்த்தீங்கன்னா டிவிக்கியோட அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் சிடிஆர்னா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருப்பாங்க. நான் ஏதோ மூணாந்தர வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி எடுத்து வந்து சென்சார் பிரச்சனைங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் பேச போகிறது கிடையாது. சிடிஆரை நான் பதிவு செஞ்ச பிறகு தான் அந்த செய்தியை நான் நம்ப ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராஜ்மோகன் அண்ணா பார்த்தீங்கன்னா அவருடைய யூடியூப் சேனலில் இதை பற்றி ஒரு வீடியோவும் போட்டிருப்பார். அவர் கண்டிச்சிட்டாரு, இவர் பேசிட்டாரு. இதுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிய ஆரம்பிக்குது, ஆழமாக தெரிய ஆரம்பிக்குது. நம்மளும் இதை பற்றி ஒரு கண்டனம் தெரிவிக்கணும். இந்த வைவ் மூட்ல நம்ம இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தா பசங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், நான் கொண்டு போய் சேர்க்கலன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற இந்த தருவாய் வரைக்கும் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல. சென்சார் சர்டிஃபிகேட் இல்லாமல் இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இதை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கணும், இதை பற்றி நம்ம விவாதம் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நான் சொல்ல வருது. அதெல்லாம் கொடுத்துருவாங்க தம்பி, கொடுக்காம எங்கே போயிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிறபடி தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் மீடியா ஹவுஸும் தளபதியும் இந்த மைண்ட் செட்டில் இல்லை. இதை பற்றி தெளிவானமாக இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம். தியேட்டர் பிரச்சனை, சென்சார் பிரச்சனை, ஏன் பிரச்சனை, யார் கொடுக்கல, எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் இருக்க போது ஒன் பை ஒன்னா தெளிவானமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, பிரச்சனை வரும்போது தளபதி படம் வரணும், அல்லது தளபதி படம் வந்தாவே பிரச்சனை வந்துடும். இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று பிணைந்து போனது அப்படிங்கிறது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் மற்ற பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜனநாயகனுக்கு இப்போ கொடுக்குற அந்த குடைச்சல் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமானதாக இருக்குது, தனித்துவமாக இருக்குது. இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி நடந்திருக்குமா அப்படிங்கிறது நமக்கு பெருசாக தெரியல. இந்த மாதிரி ஒரு பெரிய திரைப்படத்துக்கு இவ்வளவு குடைச்சல் கொடுக்குறது அப்படிங்கிறது எனக்கு ஏதோ ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குது. இதை நான் முதல்ல இங்கே பதிவு செஞ்சிடறேன். என்னப்பா பிரச்சனை, மற்ற பிரச்சனை இந்த பிரச்சனை ஏன் தனியாக பிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மற்றதெல்லாம் தளபதியோட படத்துக்கு வந்து ஆஃப்டர் ரிலீஸ் பிரச்சனை வரும். தியேட்டர் கொடுக்க மாட்டாங்க, அல்லது அந்த படத்தோட கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று தப்பு பண்ணும், ஏதோ ஒன்று பேசும், ஏதோ ஒன்று பாடும். ஏன்னா அது தப்பான கதாபாத்திரம், அதனால தான் அப்படி பண்ணுது. தப்பான கதாபாத்திரம் பண்ணுறதை தலைவர் விஜய் அவர்கள் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே ப்ரோட்டேட் பண்ணி 10 நாட்கள் திசை திருப்பல அரசியலுக்கு தலைவர் விஜய் அவர்கள் படம் வரும்போது அதை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விவாதமாக்குவாங்க, கண்டனம் தெரிவிப்பாங்க, யார் என்ன தெரியாதவெல்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பான். இதுக்கு முன்னாடி இந்த சொசைட்டிக்கு அவன் என்ன பண்ணாலாம் கேட்டிங்கன்னா ஒரு பதிலும் இருக்காது. ஸோ ஒரு திசை திருப்பலுக்கு இதை பயன்படுத்திட்டு இருப்பாங்க. ஒவ்வொன்றையும் பார்த்து ஏறி கடந்து அப்படித்தான் தன்னுடைய திரையுலக பயணத்தை தலைவர் விஜய் அவர்கள் நகர்த்தி கொண்டு வராங்கிறது உங்க அத்தனை பேருக்கு தெரியும். இதெல்லாம் ஆஃப்டர் ரிலீஸுக்கான பிரச்சனை. ஆனா இந்த ஜனநாயகனுக்கு இந்த சென்சார் பிரச்சனை அப்படிங்கிறது, ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படத்தோட பேர் இருக்கு, அந்த படத்துக்கு ஜனநாயக விரோதமான நடவடிக்கை இங்கே எடுக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்யறேன். இந்த நடவடிக்கை ஜனநாயகன் படனால நான் உட்காந்து பேசல, நான் ஒரு தாவே காதலவாளர், தளபதி விஜய் அவர்கள் எனக்கு பிடிக்கும், ஜனநாயகனுக்காண்டி நான் பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. இது எந்த படத்துக்கு நடந்திருந்தாலும் நம்ம அத்தனை பேரும் கண்டிச்சு பேசணும் நான் சொல்றேன். என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம சைடு சென்சாருக்கு தேவைப்படுற அத்தனை விஷயத்தையும் ரெடி பண்ணி அத்தனையுமே அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. அவங்களும் சில விஷயத்தை கரெக்ஷன் பண்ண சொல்லி அந்த கரெக்ஷனை நம்ம சைடு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. பண்ணி கொடுத்து ரொம்ப நாட்கள் கடந்தும் யுஎன்ஏ அப்படிங்கிற சர்டிபிகேட்டை வாய்மொழி உத்தரவா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்றாங்க. வாய்மொழியா சொன்ன சர்டிபிகேட்டை கையில் கொடுத்தாங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு தேதி 4, இந்த நாளுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பிசினஸ் அஃபெக்ட் பண்றதுக்காண்டி இந்த வேலை பார்க்குறாங்களா, அல்லது ஒரு டென்ஷன் பண்ணணும், தளபதியை டென்ஷன் பண்ணும், ஒரு குடைச்சல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி செய்கிறாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா இதுக்கப்புறம் இவங்க சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்தாதான் திரையரங்கில் போய் நம்ம படம் பார்க்க முடியும். ஏன்னா கியூபில் ஏற்றணும், ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. ஏகப்பட்ட வேலைகளுக்கு இந்த சென்சார் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சொன்னீங்கல்ல, கையில் கொடுத்தாதானே வேலை செய்ய முடியும். இப்போ வரைக்கும் கையில் கொடுக்காம ஏன் குடைச்சல் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும், ஏதாவது செய்யணும்னா அதை சொன்னீங்கன்னா எங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் செய்ய போகிறாங்க. எதுவுமே செய்யாமல் அமைதியாக அந்த படத்துக்கு குடைச்சல் கொடுத்துருக்கக்கூடிய அவசியம் என்ன இருக்கு, தேவை என்ன இருக்கு, யாரு செய்யறா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 9 அந்த சென்சார் சர்டிஃபிகேட்ல பார்த்தீங்கன்னா 9 ஆபீஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இயங்கிட்டு இருக்கு. சென்னையில ஒரு ஆபீஸ் இருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய ஆபீஸ்ல இங்க இருக்கிறவங்க தான் இருக்காங்க. மேல இது முழுக்க முழுக்க வந்து சென்டர் கவர்மெண்ட் கீழே இயங்கினாலும் சென்டர் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க அழுத்தம் கொடுக்குறாங்களா, அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க அழுத்தம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது தெரியல. 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க விளையாடுறாங்க, அல்லது 2 பேரும் வழக்கம் போல சேர்ந்து விளையாடுறாங்களான்னு தெரியல. ஜனநாயகனுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா ரொம்ப ஆழமா நான் இங்க பதிவு செஞ்சிடறேன். இது நம்பர் 1. நம்பர் 2,
அது ஒரு பக்கம் இருந்தாலும் ரிலீஸுக்கு ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்தீங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருப்பூர் சுப்பிரமணியம் ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு. இந்த பேட்டியை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு படம் எப்படி முதல்ல தேட்டருக்கு வருது அப்படிங்கிற அந்த பேட்டர்ன் நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த பிரச்சனை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை தயாரிக்குது. அந்த தயாரிக்கிற ப்ரொடக்ஷன் ஹவுஸை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை வந்து 7 செக்டராக பிரிச்சிருப்பாங்க. 7 பீட்டாக பிரித்து 7 பீட்லேருந்து இந்த தயாரிப்பு நிறுவனத்துலேருந்து இந்த 7 பேர் பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து, இப்போ அந்த தயாரிப்பு நிறுவனம் உதாரணத்துக்கு 100 கோடியில் அந்த படத்தை தயாரிச்சிச்சுன்னா 150 கோடி அப்படின்னு சொல்லி ஒரு விலை வச்சு இது விற்பாங்கன்னு வச்சுங்களேன். இந்த 150 கோடிக்கு இவங்க அத்தனை பேரும் பர்ச்சேஸ் பண்ணி இவங்க அத்தனை பேரும் அந்த லோக்கல் தியேட்டரில் எத்தனை ஷோ போடணுமோ போட்டு இவங்கள்ட்டேருந்து வாங்கின, அதாவது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து விநியோகிப்பாளர்கள் வாங்குறாங்க. வாங்கினவங்க தியேட்டரில் போயிட்டு படத்தை போட்டு அந்த காசை பார்ப்பாங்க. இதுதான் யதார்த்தமானது. இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் விஷயமே. ஆக்சுவலாக இங்கே இந்த படத்தை இங்கேருந்து வாங்கிட்டாங்க. இந்த விநியோகஸ்தருக்கும் இந்த தியேட்டர் ஓனருக்கும் நடுவில் பிரச்சனை வருது. ஏன்னா எத்தனை பர்சன்டேஜ்? ஒரு டிக்கெட் 190 ரூபானா 70% உனக்கா, இல்லை 75 உனக்கா, 60 உனக்கா, மிச்சது எது எனக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இங்கே போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு பெரிய படத்துக்குமே இந்த பிரச்சனை வரும். ஜனநாயகனுக்கு மட்டும் இந்த பிரச்சனை வருதுன்னு நினைக்காதீங்க. ஆனால் ஜனநாயகனுக்கு இந்த பிரச்சனை வரும்போது நிறைய காசு கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை வெளியே பூதாகரமாக கிளப்புறாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமானது. ஏன்னா இந்த 60, 70, 50, 40 அப்படிங்கிற பிரச்சனை ஒவ்வொரு திரைப்படத்துக்குமே வரும். அதைக்காண்டி நாங்கள் போடாமல் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை எப்படிமா சார்ட் அவுட் ஆகும்? 2 பேரில் யாரோ ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. முடிவுக்கு வந்து இந்த படத்தை வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் இந்த பிரச்சனையை பேசுபொருளாக்கி நிறையா காசுக்கு விஜய் என்ன ஆசைப்படுறார் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை இங்கே உருவாக்குறதுக்காண்டி இந்த பிரச்சனையை புகைய விடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. ஏன்னா 2 பேரும் படத்தை ரிலீஸ் பண்ணாதான் இவர் 60 எடுக்க முடியும், இல்லை இவர் 40 எடுக்க முடியும், இல்லை இவர் 40 எடுக்க முடியும், இவர் 60 எடுக்க முடியும். 2 பேருக்குமே இங்கே பணம் தேவை. யார் நிறைய சம்பாதிக்கிறது அப்படிங்கிற சண்டை தான் இது. இந்த சண்டைக்குள்ள பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படத்தில் நடித்த தலைவர் விஜய் அவர்கள் எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துகிற முயற்சியை அரசியல் ரீதியாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு திரைப்படத்துக்குமே எத்தனை பர்சன்டேஜ் ஷேர் அப்படிங்கிறது ஒவ்வொரு திரைப்படத்துக்குமே இங்கே விவாதிக்கப்படும், பேசப்படும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. இந்த பிரச்சனையை கூட நான் பெருசாக்கலை, சென்சார் அப்படிங்கிறத நான் பெருசாக்குறேன் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க. இது 2வது. 3வது மிக முக்கியமான விஷயம், நிறைய பேர் இப்போ உருட்டிக்கிட்டு இருக்காங்க. யூஎன்ஏ கேட்டாங்க, யூ கேட்குறாங்க. ஜனநாயகனோட அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து யூ கேட்குறாங்க. யூ மூலமாக பார்த்தீங்கன்னா நிறையா சலுகைகள் இவங்களுக்கு கிடைக்கும். அதனால யூ ட்ரை பண்ணுறாங்க. யூஎன்ஏ கொடுத்த சென்சார் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா யூ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் தாமதமாகுது. கூடிய சீக்கிரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ யூ கிடைச்சா என்ன ப்ராஃபிட் இருக்குது அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த படத்துக்கு இவனா யூ கேட்பானா அப்படிங்கிற ஒரு புரிதல் நீங்களே வந்துடலாம். நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வர வேண்டிய தேவையில்லை. இதெல்லாம் உருட்டு. நம்ம ஒரு பிரச்சனையை கிளப்புறோம்ல, அந்த பிரச்சனைக்குள்ளே திசை திருப்பறதுக்காண்டி இந்த யூஎன்ஏ யூ அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தி நம்மளை குழப்புறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. யூஎன்ஏ அப்படிங்கிறத நம்ம கேட்டோம். ஏன்னா படத்தில் நிறையா அடி தடி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது யூ சர்டிஃபிகேட் கொடுக்கவே மாட்டாங்க. இதான் யதார்த்தமானது. எனக்கே தெரியும். அப்போ எப்படி நம்ம தயாரிப்பு நிறுவனம் யூ கேட்பாங்க? ஒரு ஐடியாலஜியாக யோசிச்சு பார்த்தாவே, ஒரு டேட்டா பேஸில் யோசிச்சு பார்த்தாவே இந்த புரிதல் நமக்கு வருது. நமக்கு இந்த புரிதல் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இந்த சென்சார் சர்டிஃபிகேட் தாமதத்தை இப்படி வந்து நம்மளை போட்டு குழப்புறாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுங்க. இப்போ யூ கிடைச்சா என்னப்பா ஆகும்னா கேளிக்கை விதி வந்து கட்ட வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். 4% டேக்ஸ் வந்து கட்டுவாங்க ஒவ்வொரு டிக்கெட்லையும். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா கட்ட தேவையில்லை. ஆனால் இதுக்கு யூ மட்டும் தேவை கிடையாது. யூ இல்லாமல் பேர் தமிழில் வைக்கணும், தமிழரை பிரதிபலிக்கணும், தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசணும்னு சொல்லி ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. அரசு மனசு வச்சா மட்டும்தான் கேளிக்கை விதி விலக்கு ஒரு படத்துக்கு கிடைக்கும். ஜனநாயகன் படத்துக்கு திமுக மனசு வைக்குமா? சொல்லுங்க. திமுக அரசு மனசு வைக்குமான்னு கேட்டீங்கன்னா இது அத்தனையுமே உருட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது 3வது என்னுடைய பாயிண்டா இருக்கு. இப்போ 4வது, அவர் பிரச்சாரம் தான் பண்ண விடுறது கிடையாது. ஏகப்பட்ட குழப்பத்தை, ஏகப்பட்ட பிரச்சனையை அவருக்கு பிரச்சாரத்தில் கொடுக்கறது. சரி, அவர் படமாவது நடிச்சு அதன் மூலியமா ஒரு பிரச்சாரம் நடத்திட்டு போறார் அப்படின்னு நினைச்சாலும் அதுக்கும் குறைச்ச மேலே இருக்கிற நீங்களும் இங்கே லோக்கல் இருக்கிற நீங்களும் 2 பேர் சேர்ந்து இதுக்கு மட்டும் ஒன்று சேர்ந்துருவீங்க. ஜனநாயகன் தலைவர் விஜய் அவர்கள்னா கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, டீம் போட்டு வேலை பார்க்குறீங்க. நான் யாருங்கிறது மட்டும்தான் என்னால் டீகோட் பண்ண முடியல. ஆனால் உங்கள் 2 பேரோட பங்களிப்பு இங்கே இருக்குங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. சில விஷயத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும், ஆனால் எவிடன்ஸ் இருக்காது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் இது. ஏன்னா இவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிக தீவிரமாக அது ஒரு பிரச்சார படமாக மாற்றிட்டார்னா திமுகவுக்கும் பிரச்சனை, 2வது அதிமுக கூட்டணியில் தான் பாஜக இருக்குது. அப்போ 2க்குமே இங்கே பிரச்சனை ஆகி போயிடும். ஏன்னா 2 பேரோட அந்த எம்எல்ஏ கவுண்ட் குறைஞ்சு போயிடும். ஒரு தட்ட அதிகாரம் போயிடும், இன்னொரு தட்ட எம்எல்ஏ கவுண்ட் குறைஞ்சு போயிடும், இன்னொன்று கட்சி
கூட்டணி இருக்கான்னு தெரியாது. அப்ப ரெண்டு பேருக்குமே இந்த திரைப்படம் ஒரு பிரச்சாரமா வர்றதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு பேருமே உட்கார்ந்து இதை தடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை. அரசியல் ரீதியாகவும் வேலை பார்க்கறது இல்ல, சினிமா ரீதியாகவும் அவர் அரசியல் பண்ணணும்னு நினைச்சாலும் அதையும் பண்ண விடுறது கிடையாது. ஒரு கமர்ஷியல் சினிமா மூலமா எது அரசியல் நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நேர்மையான பிரச்சாரத்தை அவர் முன்னெடுக்கிறாரு. அதையும் இங்க செய்ய விடாம உட்கார்ந்து தடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் யதார்த்தமானது. இந்த ஜனநாயக விரோதமான நடவடிக்கையை நம்ம தொடர்ச்சியாக கண்டிக்கணும். இது அத்தனையுமே நம்ம பேசு பொருளாக்கணும். பல பேர்ட்ட அந்த செய்தியை கொண்டு போங்க அப்படிங்கிற சின்ன ரிக்வஸ்டோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தரா ஃபாலோ பண்ணீங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.